நாராயணசாமி. அவர் எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் ஃபோர்மனாக நம்ம பகுதியில் அவர் கடைசி ரிட்டையர்ட் ஆகக்கூடிய நேரத்தில் நம்ம பகுதியில் தான் அவருடைய வேலை பார்த்து கொண்டு வந்தார். இந்த பகுதியில் வேலை செய்யும் போது அடிக்கடி நமது தபோவனம் வருவார். நமது வழியில் தியானத்தில் தியான மெம்பராக இணைந்தார். அதே சமயத்தில் நாராயணசாமி நம்மிடம் அறிமுகமானதற்கு காரணம் கமலக்கண்ணன் நமது தியான வழியில் மெம்பராக இருந்து அவர்கள் வீட்டில் தியானம் முறைப்படி தியானம் நடந்து கொண்டிருந்தது. அதன் பின் நாராயணசாமி அவர்கள் இந்த தியானத்தை பின்பற்றி காவலிப்பாளையம் என்ற ஊரில் தான் அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். கடைசி வேலை செய்தாலும் அவர் அனுதினமும் இங்கே வருவார். அவர்களுடைய நண்பர்களையும் இங்கே அழைத்து வருவார். இதே பழக்கமாக அவர் ஆண்டவர். அப்போது சொல்வார், எனது காலங்கள் இந்த தியான வழியிலேயே தபோவனுக்கு நான் ஐக்கியமாகி தியான வழி அன்பர்களுக்கு எனது கடைசி மூச்சு வரை எனது சேவைகள் கிடைக்க வேண்டும், எனக்கு அந்த அனுமதி வேண்டும் என்று அடிக்கடி கேட்பார். சரி, உங்களுடைய ஆர்வம், அதாவது தியான வழி என்பதற்கு உங்களுடைய சேவை முக்கியம் தேவைதான் என்று சொல்லி அதன்படி ரிட்டையர்டாகி வந்த பின் நமது தபோவனத்தில் அவருடைய பார்வை மிக முக்கியமானது. எலக்ட்ரிக் வேலையானாலும் நமது தபோவனத்தை சேர்ந்த புதிய பூமி தபோவனம் என்ற நிலையில் எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட எல்லா பொறுப்புகளையும் அவர் ஏற்று நடத்தி வந்தார். ஏனென்றால் குரு சேவை நம்மளுக்கு முக்கியம் என்ற நிலையிலும் அவர் எந்த பிரதிபலிப்பும் எதிர்பார்க்காது எனது சேவையே முக்கியம் என்ற நிலையில் அங்கே இருச்சாப்பை அங்கு ஆரம்பித்து அவர்களுக்கும் அவருடைய தொழிலின் நிமித்தத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் இங்கே தபோவனத்தில் போர்களிலிருந்து டாங்குகளுக்கு தண்ணி செல்வதும் இதே போன்ற தபோவனத்தை மிகவும் உன்னிப்பாக கவனித்து அவருடைய சேவையோ மிக மிக பெரியது என்று சொல்லலாம். இங்கே தண்ணி இல்லை என்றால் எந்த நேரம் என்றாலும் அதற்கு வேண்டிய நிலைகளை செயல்படுத்துவார். இங்கே இருப்பவருக்கெல்லாம் நல்ல உற்சாகமும் ஊக்கம் கொடுப்பார். எந்த நேரம் என்று சொல்லி இரவு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் 4 மணி ஆனாலும் இங்கே வந்து தனது சேவை மூலமாக ஒர்க் ஷாப்பில் இருக்கக்கூடிய அனைவரையும் அழைத்து வருவார். ஒவ்வொரு குரு பூஜைக்கும்
இன்று அமையாத நிலையில் அவர் குருவையை எப்படி வழிநடத்தணும், திடீரென்று கரண்ட் குறைந்து விட்டால் நாம் என்ன செய்வது, அதற்கு வந்த நிலைகள் என்ன என்றெல்லாம் கவனித்து போர்களில் இருக்கக்கூடிய தண்ணீர் உப்பு சேர்ந்தாலும் அந்த பைப்புகளில் அடைத்துவிடும். அதாவது ஒவ்வொரு குரு பூஜைக்கு முன்னக்கூடிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த பைப்புகளை சுத்தப்படுத்தி எந்த தடையும் இல்லாத வழி தபோவனத்தை மிக தெளிவாக வரக்கூடிய ஜனங்களுக்கு அந்த வசதி பெற வேண்டும் என்றும் ரவும் பகலும் அவருடைய சேவையின் நிலையில் தொடர்ந்தது. போன குரு பூஜை நேரத்தில் கூட அவருடைய உடல் நல்ல வயதின் காரணமாகவும், இரண்டாவது அவர்களுடைய குடும்பத்தில் குழந்தைகள் சரியில்லை என்ற நிலைகளில் இந்த பையங்களும் குழந்தைகளும் இந்த தபோவனத்திற்கு வந்த பின் நல்ல ஒழுக்க சீர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசையின் நிமித்தம் அவர் எதிர்பார்த்தபடி அவருடைய குழந்தைகள் சரியான பக்குவம் அடையவில்லை என்று மிகவும் வேதனைப்பட்டார். அப்போது அவருக்கு சொல்வேன், இல்லை, இவருடைய நிலைகள் இந்த உண்மையை அறிந்து கொண்ட பின் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தன் குடும்பத்தை பற்றி அடிக்கடி வேதனைப்படும் நிலை வந்தது. நாம் அவருக்கு சொல்வேன், நீங்கள் வேதனைப்படாதீர்கள் என்று. இல்லை, அந்த வேதனை உணர்வுதான் எனக்குள் ரொம்ப பாதித்து விட்டது என்று அடிக்கடி ரெண்டு பேருமே வாய்ச்சு நான் சொன்னாலும், இல்லை, நாம் இந்த சாபனத்தில் வந்த பின் அவர்கள் இதை பின்பற்றி அவர்கள் எதிர்காலம் எவ்வளவோ உயர்ந்த நிலைகள் வர வேண்டும் என்றுதான். இப்படி அவருடைய கவலையே இது ஒரு பக்கம் இருந்தும், என்னை நான் இப்படி கவலைப்படும் போது நான் ஏற்கனவே இந்த உபதேசித்த வழிப்படி அவர் என்னை எக்காரணத்தை கொண்டும் நான் யார் மேலும் எந்த பிரீதிகள் இருந்தாலும் எனது ஆன்மா எனது குடும்பங்களில் உள்ள எவர் உடலையும் நாம் புகுந்திடாதபடி நான் இருத்தல் வேண்டும். அதற்கு எனக்கு வலுவான சக்தி நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று இதை சொல்வார். ஏனென்றால் வெறுப்புள்ளவர் மீதோ பாசம் உள்ளவர் மீதோ அதிகம் பற்றாகிவிட்டால் அதன் துணை கொண்டு என் ஆன்மா வெளியிலே சென்றால் அவர் உடலுக்குள் போய்விடும் என்று அறிந்து கொண்ட பின்னும் நான் இந்த வேதனைப்படுவது என்னுடைய சந்தர்ப்பம் வேதனைப்படும்படி வைத்து விட்டனர். அவர்கள் எதிர்காலம் வளமாக வாழ வேண்டும், அவர்கள் எதிர்காலம் சிந்தித்து செயல்பட வேண்டும், அதுக்குண்டான சக்தியை அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று அதையும் கேட்பார். இருந்தாலும் வேதனை என்ற உணவிலிருந்து விடுபடவில்லை. காரணம், அதிகமாக சேர்த்துக்கொண்ட வேதனையின் உணர்வுகள் அதிகரித்து விட்டது. அதன் வெளிக்கொண்டு அவருடைய உடல் உறுப்புகள், அதனுடைய உறுப்புகளை வளர்த்த அணுக்கள் இந்த விஷயத்தின் தன்மை பெற்ற பின் அது பலவீனம் அடைந்து விட்டது என்று அவர் அறிந்து கொண்டார். என் உடல் நலிகின்றது, ஆனாலும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு திடீரென்று அவர் அட்டாக் ஆகிவிட்டது. அப்போது அவரை ஆற்றில் அடைப்பு ஏற்பட்டுவிட்டது, விஷத்தின் கோளாறு.
ஆனால் எண்ணம் முழுதுக்கும் சேவை என்ற நிலையில் இருப்பினும் அவர் உடலை பற்றி சற்றும் சிந்திக்கவில்லை. அப்ப இங்கிருந்து எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்லும் போது அவர் சொல்லுகின்றார், என்னை ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லுகின்றீர்கள்? ஆனால் என் உடலில் என் உணர்வின் தன்மை இதாகிவிட்டது. இருந்தாலும் நான் தபோவனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இந்த உடலை விட்டு சென்ற பின்னும் கூட என்னை ஒளியின் உடலாக மாற்றிவிட்டு அதன் உணர்வின் அறிவாக என் குடும்பத்திலேயோ மற்ற என்னுடன் நண்பர்களாக பழகிய நிலைகளிலோ இருப்பவருக்கும் என்னை பற்றி எண்ணும் போதெல்லாம் அந்த நிலை நான் உடலை விட்டு திரும்பி சென்ற பின் நான் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்தே வாழ்தல் வேண்டும். என்னை பற்றி நண்பர்களோ எனது குடும்பங்களோ தகவல் நண்பர்களோ என்னும் போதெல்லாம் அவர்கள் சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வுகளை அவர்கள் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் தெளிந்து வாழ வேண்டும், தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும். தபோவனத்தின் உண்மையின் உணர்வின் தன்னை உணர்தல் வேண்டும். குரு அருளை என்றும் அவர் பெற வேண்டும் என்றே அடிக்கடி அவருடைய உடலின் உணர்வின் தன்மையை அவர் எண்ணாது இப்படித்தான் அடிக்கடி அவர் சொல்லி வந்தார். கடைசியில் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளிவந்த பின் ஓரளவுக்கு தெளிவாக வந்தார். அப்போது நான் சொன்னேன், உங்களுடைய உடம்புக்கு இது ஆகாது, பேசாம அமைதியா இருங்க. இல்லை சாமி, குரு பூஜை வருது, நாளைக்கு மக்களுக்கு இந்த தண்ணி இல்லைன்னா வசதி இல்லைன்னா அவங்க சிரமப்படுவாங்க. ஆகையினால நான் இதை கவனிக்கணும்ட்டு ஒர்க் ஷாப் உள்ளவங்களெல்லாம் அழைத்து வந்து அதன் மீது கவனத்தை அதிகமாக செலுத்த ஆரம்பித்தேன். எனக்கு இந்த சேவையிலிருந்து மட்டும் நீங்கள் என்னை செய்ய வேண்டாம் என்று என்னை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் சொன்னபடி எல்லோருக்கும் சேவை என்ற உணர்வு கொண்டே என் ஆன்மா பிரிந்துட்டால் பரவாயில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி சேவை என்ற உணர்வு இருக்கும்போது நான் ஒளியின் உடலாகிவிட்டால் எனது சேவையும் எல்லோருக்கும் என்னை சார்ந்தோருக்கும் இந்த உடல்ல பெற்ற இந்த உணர்வை கரைத்து விட்டால் எனக்கு ஒளி என்ற உணர்வு பெறும்போது ஒளி என்ற உடலாக போகும்போது அந்த உணர்வுகள் அவர் எண்ணும் போதெல்லாம் அவர்களுடைய மனதை தெளிவாக்கவும் அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் நல்வட்டத்தில் வாழ செய்யும் உணர்வை அவர் கொடுக்கவும் இதன் வழியிலாவது எனக்கு சேவை வேண்டும். அதன் வழியிலே நான் இந்த நீங்கள் சொன்னபடி நான் இந்த உடலகத்தை சென்றால் ஒளியும் பெறும். நான் இப்போ இந்த சேவை இந்த குரு பூஜைக்கு செய்தே தான் ஆக வேண்டும் என்று என்ன சொல்லி கேட்க மாட்டேங்க. நான் சேர போட்டு உட்கார்ந்துருக்கேன்னு கூட சொன்னேன். இல்லை, அவர் என்னுடைய சேவையை தொடரட்டும், எல்லோருக்கும் அருள் பிரசாதமாக அமையட்டும், அவருக்கு இங்கே வருவோருக்கு எந்த சிரமம் இல்லாத வழி நடத்த வேண்டும் என்ற உணர்வை அவர் செலுத்திக் கொண்டிருந்தார். ஆகவே எனக்கு எல்லோரும் சேவை செய்ய வேண்டும் என்ற உணர்வுடன் நான் வின் செல்வதுதான் நல்லது. அதனால் என்னை தடைப்படுத்தாதீங்க. இந்த உடல் எப்போதுமே மதியக்கூடியது என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் சேவை செய்யும் உணர்வுடன் என் ஆன்மா சப்தரிஷி மண்டலம் அடைய வேண்டும். இந்த உடல் பற்றி எத்தனை விதமான உணர்வுகள் கரைதல் வேண்டும் என்று இதை சொல்லிக்கொண்டு நானும் எவ்வளவு கட்டாயப்படுத்தினேன். என்னுடைய சேவை நிமித்தமே என் உயிர் செல்லணும். திடீர்னு நான் 2வது தரம் ஹார்ட் அட்டாக் வந்தேன். என் அந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்ல போகும்போது அவர் உணர்வுகள் சீராக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அவர் கேட்கவில்லை. அப்புறம் என்ன சொல்றார், இந்த அதிகமான உட்பாடு நான் எப்படியும் இந்த சேவை நிமித்தம் எனக்கு ஒன்றும் வராது,
நான் ஒளியின் உடலாக தான் பெறுவேன், இந்த உடல் எனக்கு வேண்டாம், அந்த உணர்வு ஒளியே வேணும், என்னுடைய சேவை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் மறைமுகமாக யாருக்கும் இந்த ஆன்மா பிரிந்துவிடும் என்று இல்லை, நான் என்றும் என் சேவை தொடர்ந்து இருக்க வேண்டும், சப்தரிஷி மண்டலம் அடைய வேண்டும் என்று அவர் வெளியேறார். அதே போலவே அவருடைய ஆன்மா இந்த சப்தரிஷி மண்டலம் அடைந்தது. இந்த உடலில் பெற்ற எத்தனை விதமான கவலையும் சஞ்சலம் இத்தனையும் அதை அங்கே கரைந்தது. அவர் என்ன வழிப்படி ஒரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இன்றும் வளர்ந்து கொண்டுள்ளார். பிறவியில்லா நிலை அடைந்து. ஆனால் அவருடைய நினைவு நாள் இதற்போது ஏன் கொண்டாடுகின்றோம் என்றால், இப்ப சாதாரண வழக்கில் அமாவாசை அன்றைக்கு பிதர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் அமாவாசை அவர் சாப்பிட்ட ஆகாரத்தை எல்லாம் வச்சு கூப்பிடணும். அப்போ அந்த எண்ணும் போது அந்த குடும்பத்தில் என்ன நினைப்பார்கள், எங்களோட வாழ்ந்தார், இந்த மாதிரி இருந்தார் அப்படின்னு அவருடைய கஷ்ட காலங்களைத்தான் எண்ணுவார்கள். இந்த உணவு வைத்து அடுக்க போகும்போது இப்ப சாதாரண வழக்கில் உள்ளபடி அந்த ஆன்மா இவர் உடலுக்குள் வந்துவிடும். எந்தெந்த வேதனைப்பட்டாரோ, எவ்வளவு வேதனையுடைய நிலையை அனுபவித்தாரோ அதையெல்லாம் அவருடைய சார்புடைய குடும்பத்திலையும் அல்லது அவருடைய நண்பருடைய உணர்வுகளையும் இது பதிவாயிடும். அவர் வேதனைப்படும்போது நமக்கும் பதிவாகிவிடும். அது மாதிரி உணவு கொடுத்து அந்த அமாவாசை அன்றைக்கு யார் அவர் மேல் பற்று கொண்டு அதிகமாக ஏங்கி நல்லவர் நல்லதை செய்தார், இது போயிட்டாரே என்ற உணர்வை இவர் செலுத்தினார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் உடல் உள்ள எத்தனை விதமான நோய்கள், எத்தனை விதமான சங்கடங்கள், எத்தனை விதமான உணர்வு வந்ததோ அதன் வழிப்படி அந்த ஆன்மாவை எண்ணிய அந்த உணர்வு ஆன்மா அந்த உடலுக்குள் வந்துவிடும். வந்துவிட்டால் என்னாகும், அவர் கொடுக்கும் சாப்பாடெல்லாம் நாம் கொடுத்தது போல அத்தனை சாப்பாடும் சாப்பிட்டு அவர் உடல்ல எப்படி அந்த நோயின் உணர்வுகள் வந்ததோ கலந்து, அதே போல கேட்ட உணர்வுகள் அவருடைய உணர்வு பதிவானால் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து அவர் உடலில் எத்தனை விதமான நோண்டோ, எந்த விதமான பேச்சோ, எந்த வழியில் அவர் வழி நடந்தாரோ அதெல்லாம் இந்த உடலுக்குள் வந்த நிலையான. ஆகவே நாம் குல தெய்வங்கள் என்று சொல்வது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், குல வழியில் வந்தவர்கள், அந்த குடும்பத்தில் சார்ந்தவர்கள். அந்த குலவழியில் அவருடைய உடல்ல வந்தது அந்த குடும்பத்தை சார்ந்தவருக்கும் அவர் பட்ட வேதனை சங்கடங்கள் நோயின் உணர்வுகளும் திருப்பி இவருக்குள் வரும். ஆகவே இது பரம்பரை என்ற நிலையில் வரும். அவர் எந்த பக்தியின் நிலைகள் கொண்டாரோ, எந்த தெய்வத்தை வணங்கி வந்தாரோ, அந்த தெய்வத்தின் செயலாக்கங்கள் என்னவென்று நாம் படித்து கொண்டோமோ, அதற்கு அந்த தெய்வத்திற்கு நாம் என்ன செய்தால் செய்யும் என்று இருந்தோமோ அதே உணர்வு வழிப்படி இந்த உடல் வந்து குல தெய்வமாக அவர் பட்ட உணர்வு அனைத்தையும் இவருடைய குடும்பத்தில் அந்த சிக்கலையும் அந்த இன்னல்களையும் அது ஏற்படுத்தும். அது வளர்ச்சி அடையும். அப்படி என்றால் அந்த ஆன்மா ஒளி சரீரம் பெறாது, பிறவியில்லா நிலை அடைவார். ஆக பெரும்பகுதியானவர்கள் நம்முடன் வாழ்ந்து அது உயர்ந்த நிலை இருக்கின்றார் என்று சொன்னார். எண்ணி இயங்கிவிட்டால் இந்த மீண்டும் பிறவிக்கு வரும் சக்தி வருகின்றது. ஆனால் அவர் ஆன்மா எந்த உடலுக்குள் சென்றாலும் அவர் உடலில் உருவான அந்த உணர்வின் நோயைத்தான் உருவாக்கும். ஆனால் இந்த உடலை விட்டு சென்ற பின் உதாரணமாக ஆஸ்மா போன்றோ ஹார்ட் அட்டாக் போன்ற நிலைகள் ஏற்படும் போது இப்ப அந்த பூனையை எடுத்துக்கொள்வோம், அது கரு கரு கருன்னு எடுத்துக்கொண்டு அந்த பூனை வெப்பத்தின் நிலை கொண்டு அதன் அருகிலே தான் இருக்கும்.
இதே போல ஆஸ்மா நோய் வந்தவர்கள் இந்த இரைச்சல் வரும் உடல்களிலே. அதன் இயற்கையின் தன்மை எதுவோ அவருக்கு அந்த ஆஸ்மாவும் உண்டு. அதன் வழிதான் இருதயங்கள் சீராக இயங்காதபடி அவர் வழி வந்தது. அப்படி வந்ததென்றால் இதே போல ஒருத்தர் மனிதன் உடலில் சென்று மீண்டும் அந்த உடலை விட்டு சென்றால் இந்த உணர்வுக்குப்ப இதனை தாங்கிக் கொள்ளும் உடலான பூனையின் ஈர்ப்புக்குள் அந்த ஆன்மா செல்லும். இந்த உடலை விட்டு சென்று மீண்டும் மனித உடலுக்குள் வந்தால் ஆவியாக இருந்து அந்த உணர்வின் தன்மை இயக்கி புகுந்த உடலையும் வீழ்த்திவிட்டு அந்த ஆன்மா வெளிவந்த பூனையின் ஈர்ப்புக்குள்ளே செல்லும். பூனையை பெரும்பகுதி நீங்கள் பார்க்கலாம், கரு. ஆகவே அதன் அமைப்பின் பிரகாரம் சில உடல்கள் உள்ள விஷத்தன்மை அது கவர்ந்து அதன் உணர்வுகளால் அந்த விஷத்தின் தன்மை பூனைக்கு ஒன்றும் செய்யாது. அது உணவாக உட்கொள்ளும். ஆகையினால் இதே போல விஷத்தின் தன்மை தாங்கிய நிலைகள் வரப்போகும்போது அந்த பூனைக்கு பின் அதை எப்படி அந்த பூனை எதன் காரணமாக இறக்கின்றதோ அதன் உடலை நாயோ மற்றதோ அதை கடித்து விட்டால் நாயின் உடலுக்குள் போகும். அல்லது பாம்பின் தன்மை அதை இறை எடுக்கும்போது விஷத்தின் தன்மை அதிகமாக தாக்கிவிட்டால் விஷத்தின் உணர்வு கொண்டு பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று இப்படி அதன் உணர்வுகள் எதுவோ அந்த உணர்வுக்கொப்ப உடல்களை மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். இதை போல ஆகாது. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியுள்ளேன் எல்லாம். ஆகவே இப்ப நாம் தியான வழியில் இருந்த அனைவருமே இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடலில் உள்ள வளர்ந்த இந்த நஞ்சுகள் அனைத்தும் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த நஞ்சுகள் எல்லாம் கரைந்து உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக இருக்கும் தருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் அதை ஈர்த்து வளரப்படும் போது இந்த நஞ்சினை மாற்றி உணர்வு ஒளியாக மாற்றி அந்த உணவு அதற்கு இந்த ஆன்மாவுக்கு இப்ப நாராயணசாமி ஆன்மாவை நாம் செலுத்தினால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு ஒளியின் உடலாக இன்றும் வாழ்ந்து கொண்டுள்ளார். அவருடைய சார்புடையோர் அனைவரும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்று ஆன்மா சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று நாம் எல்லாம் சொல்லும் போது ஒளியின் உடலானால் நாம் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வை நாம் எடுக்கும் போதெல்லாம் நம் உடலில் அவர் உயிரான்மா உடலோடு இருக்கும்போது உடலிருந்து உணர்வுகள் அவருடைய கஷ்ட நஷ்டங்கள் வேதனைகள் நோயின் உணர்வுகள் நமக்குள் இருப்பதற்கு அந்த அருளை பெருக்கி நம் உடல் உள்ள இந்த உணர்வுகளுக்கு இது உணவாக கொடுக்கின்றோம். இதை அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை உணர்வாக கொடுக்கணும். இப்ப நாம் நல்ல குணங்கள் கொண்டு இருக்கப்படும் போது வேதனை என்ற உணர்வுகள் சேர்த்து எண்ணினால் நம் உடலுக்குள் அந்த வேதனை என்ற உணர்வு இரத்தத்தில் கலந்து நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கு சேர்ந்து விடுகின்றது. இதே போல வேதனை என்ற உணர்வுகள் நம் உடலில் உள்ள அணுக்கள் பெற்றிருந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நாம் பெற வேண்டும் என்று இரத்தத்தில் கலக்கப்படும் போது அல்லது சப்தரிஷி மண்டலத்தில் இதே போல நினைவு நாள் கொண்டாடும் போது அதன் உணர்வை சுவாசித்து நம் இரத்தங்களில் கொண்டு போய் அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடன் பற்று கொண்டு உணர்வின் அணுக்களாக அல்லது நம் உடலை சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வுகளுக்கு இதை உணவாக கொடுத்து நமக்குள் அவருக்குள் வந்த நோயின் உணர்வை வளராது தடுக்கவும் அதே சமயத்தில் நமக்குள் அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வு பெருக்கவும் இன்னொரு பிறவிக்கு செல்லாத நிலையும் அடைகின்றன. காரணம் இந்த உடலுக்கு சென்ற குலதெய்வங்கள் என்ற அவந்தந்த குடும்பத்தில் உள்ள மூதாதைகளை சப்தரிஷி மண்டலத்துடன் இணைக்கப்படும் போது அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் அவர் வளர்ந்து கொண்டு வரும்போது அதை அடிக்கடி அவர்கள் இதே மாதிரி காரை துருவ தியானத்தில் அவர்கள் எண்ணி இயங்குவார் என்றால் அந்த சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வு அவர் உடலுக்குள் சென்று உடலுள்ள அணுக்களுக்கு நல்லதே அங்கு உருவாக்கி அந்த வலுவான நிலையில் கொண்டு
எளிதில் நாமும் இந்த சப்தரிஷி மண்டலத்தின் நம்முடைய குலதெய்வங்களையோ அல்லது நம்ம நண்பர்களையோ வின் செலுத்தப்படும் போது அங்கே அமைப்பெறுவோம். நமது ஆன்மா பிரியும் போதும் நம்முடைய ஆன்மா அந்த எளிதில் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பை பெறவும் முடிகின்றது. இந்த உடலுக்கு பின் நாம் எளிதில் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போற்றத்தில் அடைய முடிகின்றது. உயிரினு தோன்றி எத்தனையோ கோடி உடலை கடந்த பின் மனிதனான பின் இதை தெரிந்து கொள்ளுகின்றான் கார்த்திகேயன். தெரிந்து கொண்ட உணர்வின் இந்த உடலின் துணை கொண்டு, இந்த உடல் இருக்கும் போதே கார்த்திகேயா என்ற உணர்வின் துணை கொண்டு நாம் உயிருடன் ஒன்றிய ஒளியின் தன்மையை நாம் உருவாக்குதலே இதன் நிலை. ஆகவே பொன்மன் நாராயண சுவாமி அவர்கள் தபோவனத்தில் வரும் அனைவருக்கும் அந்த குருவர்கள் கிடைக்க வேண்டும். குருவர்களை பெரிய வீங்கி வரும்போது அவர்களுக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது. இங்கே வருபவர்கள் அவர்கள் அமைதியாக பெற வேண்டும் என்ற ஏக்க உணர்வுடன் பெற்ற அந்த ஆன்மாவின் நினைவினால் இன்று. ஆகவே அவருடைய சேவை முந்தி உடலுக்குள் இருப்பினும் அவர் நினைவினால் ஒளியின் உணர்வை நாம் எடுத்து நமக்குள்ளும் இந்த உடலுக்குள்ளும் தீமை என்ற நிலையை நீக்கும் அருள் உணர்வின் உணர்வுகள் நமக்குள் வருகிறது. இதையெல்லாம் நாம் மறந்துடலாக. இதே போலதான் கல்யாணராமனும் அவர் ஏதோ என்னோ ஒரு தொழில் செய்தாலும் கூட கடில் செய்தில்லும் நான் தபோவனத்துடன் ஐக்கியமாக வேண்டும் என்றும் எனது வற்றெல்லாம் துருவ நட்சத்திரத்துடன் நான் இருக்க வேண்டும், பிறவில்லா நிலை அடைய வேண்டும் என்றும் அவர் உடலிலே கடுமையான நோய்கள் இருப்பினும் அதே நோக்கத்துடன் அவருடைய ஆன்மா எப்போ புரிந்தது இதே துருவதியான நேரத்தில் பிறப்பு வரும்போதான் அவருடைய ஆன்மா அவருடைய எண்ணங்கள் எதுவோ அதன் வழி அந்த ஆன்மா புரிந்தது. இந்த துருவ தியானத்துக்கு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 4:45. அதே மாதிரி அவர் வரும்போதெல்லாம் இதே ஆர்வத்தில் அந்த ஆன்மா பிரிந்தது. ஏனென்றால் அந்த ஆன்மா இதே போலதான் அவர் ஒளியின் உடலாக பெற்றது. இது ஏன் கூறுகிறேன் என்றால், நினைவு நாள்களில் நாம் ஒரு மனிதன் மேல் பற்றாக இருந்தால் அந்த வேதனை உணர்வுகள் இருக்கும்போது நம்முடைய ஆன்மா வேதனையான உடல்களை தான் தோறும். அவர் அந்த துருவ தியானம் எடுக்க வேண்டும் என்ற உணர்வுடன் அது கல்யாணராமன் வந்ததனால் பேரே கல்யாணராமன் தான். இன்னைக்கு தீமைகளை நீக்கி அதாவது ராமாயணத்தில் சீதாவுக்கு திருமணம் செய்ய சுயவரத்தை ஏற்படுத்துகின்றனர். அந்த சுயவரத்தை ஏற்படுத்தும் போது எல்லாரும் அவரவர்கள் குறிக்கொண்டு குறிவைத்து தாக்கினர். ஆனால் ராமனோ தீமை செய்யும் காண்டிபத்தை ஒழித்துவிட்டு ஒழித்தவன் சீதாவை அதில் வெல்லுகின்றார். எந்த தீமையுமே அனைத்து முடித்த பின் சீதாவை அரவணைத்துக் கொள்கின்றார். சந்தோஷமான உணர்ச்சிகளை தன்னுடன் இணைத்துக் கொள்வார். கல்யாண ராமா அப்படின்னா நமக்குள் பிறரை தாக்கும் உணர்வற்று நம் உடலுக்குள் இணைந்து வாழும் உணர்வுகள் தான் கல்யாண ராமன். அதே போல அவர் உடல் உள்ள பகமையை மாற்றி துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து கல்யாண ராமனாக என்றும் ஒன்றாக இணைந்து உணர்வுகள் வெறும் அந்த திறனை பெற்றார். அவரும் அந்த துருவதியான நேரத்தில் இதே போல்தான் இவருடைய உணர்வும் நாராயணசாமியுடைய நிலையும் நாம் மக்களுக்கு சேவை செய்யும் ஆன்மாவாக தான் நாம் மாற வேண்டுமே தவிர எனக்கு அதுவே கிடைக்கும் நான் எதை தேடி வந்தனோ இதே போல எனது சேவைகள் என்றும் தொடர வேண்டும் என்று அவர் எண்ணியபடி அவர் துருவ நட்சத்திரமாக இருப்பதனால் நாம் அவர் நினைவினாலும் சரி ஒவ்வொரு நிலைகளிலும் அவர் ஒளியின் உடல் பெற்றாரோ அதே உணர்வுகள் நாம் எண்ணும் போது அதே உணர்வு நாம் சேவையாகி நமது அறியாமல் சேர்ந்தாலும்
அறியாமை சந்தர்ப்பத்தில் கோபமோ வெறுப்போ வேதனையோ இதை போன்ற நிலைகள் நாம் நுகர நேர்ந்தாலும் அந்த ஆன்மாவுடைய உணர்வுகள் நமக்குள் சிந்தித்து நாம் தவறு செய்கிறோம் என்ற உணர்வை சிந்தனைக்கு திருப்பி வைத்து அவர்கள் வாழ்க்கையில் நல் உணர்வை பெறக்கூடிய தகுதிகளை ஏற்படுத்தும். காரணம், அவர் நம்முடன் வாழ்ந்த காலங்களில் கல்யாணராமனோ அல்லது நாராயணசாமோ இதே சேவையின் நோக்கம் இருந்ததனால் அவர்கள் ஒளியின் உடலாக்கப்படும் போது அவருடைய பழகிய உணர்வுகள் அந்த ஒளியின் உணர்வை எளிதில் நாமும் கவர்ந்து நம் உடலுக்குள் இருக்கும் தீமைகளை அகற்ற அவருடைய உணர்வுகள் நமக்கு சேவையாக அமைகின்றது. ஆகவே இன்று சேவை என்றது என்றும் சேவை என்பது ஒருவருடைய துயரங்களை நீக்க என்பதுதான். இந்த உடலிலிருந்து நம்மை அறியாமல் சேர்ந்த தீமைகளை கரைப்பது நம்முடைய கடமைகள். ஏனென்றால் இந்த உயிர்தான் எத்தனையோ கோடி உடல்களில் இருந்து ஒவ்வொரு உடலையும் மீட்டிட வேண்டும் என்று அந்தந்த உடல்கள் எண்ணி இயங்கிய உணர்வுக்கொப்ப இந்த தீமையிலிருந்து விடுபடும் உணர்வின் மனித உடலை உருவாக்கியது இந்த உயிர்தான். ஏனென்றால் இந்த உயிரின் இயக்கம்தான் நமது உடல். ஆகவே எந்த உணர்வின் தன்மை அந்தந்த சந்தர்ப்பத்தில் நுகர்தோ இந்த உயிர் அந்தந்த உணர்வுக்கொப்ப அடுத்த பரிணாம வளர்ச்சி வழியை செய்கின்றது. ஆகவே மனித ஆனத்தில் நமது பரிணாம வளர்ச்சி எதுவாக இருக்க வேண்டும்? உயிர் ஒளியானது இந்த உணர்வுகளை ஒளியாக்கி என்றும் ஒளியின் உடலை பெறுவதால் நமது பரிணாம வளர்ச்சியின் கடைசி நிலை. இது நமக்கு உடலுக்கு மட்டுமல்ல, நம் மனிதனை உருவாக்கிய இந்த உயிருக்கு வேதனை என்ற உணர்வு ஊற்றினால் அந்த வேதனை உணர்ச்சி இந்த உயிருக்கும் உண்டு. அந்த வேதனை உணர்ச்சி தான் இந்த உடலுக்கு. ஆக இந்த உயிருடன் ஒன்றிதான் நாம் வாழ்கின்றோம். இந்த உயிர் விட்டு இந்த உடலை விட்டு உயிர் வெளியே சென்றால் இந்த வேதனையின் உணர்வு வெளிவரப்போது வேதனை அனுபவிக்கும் உடலாக தான் அடுத்து மாற்றுகின்றது. ஆகவே வேதனையற்ற உணர்வு கொண்டு அவனுடன் அவனாக நாம் சேர்வதே உயிர் ஒளியாக இருக்கின்றது. உணர்வினை நாம் ஒளியாக மாற்றுதல் வேண்டும். ஒளியாக மாற்றுதல் வேண்டும் என்றால் இந்த பிறவி கடனை நீந்து இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கும் அதன் உணர்வை நுகர்ந்து நாம் என்றுமே ஏகாந்த நிலை என்று எதிர்ப்போ வெறுப்போ இல்லாத உணர்வை இந்த உடலை வளர்த்து துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பட்டத்தில் சேர்வதுதான். இன்று அதன் வழியில் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற தியான வழி அன்பர்களுடைய இந்த ஆன்மாக்கு சப்தரிஷி மண்டலம் அடைந்ததனால் அந்த உணர்வை நாம் எளிதில் பெறக்கூடிய தகுதியும் பெறுகின்றோம். நம் உடல் வரும் இருளை நீக்கும் அந்த வலிமையும் பெறுகின்றோம். என்றால் அடுக்கடுக்காக இதே போல தியானத்தை நிலையில் கொண்டு நாம் அனைவரும் உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலத்தில் இணைய செய்யும்போது அந்த நஞ்சுகள் கரைக்கும் வன்மைகள் வளர்கின்றன. நமக்குள்ளும் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு எளிதில் தரக்கூடிய தகுதியும் தெரிகின்றன. இந்த உடலுக்கு பின் இந்த உயிர் எப்படி ஒவ்வொரு உணர்வும் தெளிவாக்குகின்றதோ ஒளி என்ற உணர்வின் தன்மை இந்த உடலை வளர்க்கப்படும் போது அந்த உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாகவே நிலை பெறுகின்றது. நான் கடைசி நிலை. ஆக இந்த மனித உடலில் சிறிதளவு நாம் பிசையினாலும் இன்னொரு உடலைத்தான் பெற முடியுமே தவிர நாம் ஒளியின் உடல் பெறுவது மீண்டும் வேறொரு உடல் பெற்றால் இன்று விஞ்ஞான உலகில் காற்று மண்டலமே நச்சுத்தன்மை அடையப்படும் போது நாம் துருவ நட்சத்திரத்தின் அதாவது சப்தரிஷி மண்டலம் அடைய தவறினால் நாம் மீண்டும் இந்த பூமியில் விஷத்தன்மைகள் பரவியிருக்கும் நேரத்தில் வேதனை என்ற உணர்வு அதிகரித்து அடுத்து மனிதனுக்கு பின் பாம்பினங்களாக பிறக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே நமக்குள் இந்த வேதனை என்ற உணர்விலிருந்து நாம் நேர்தல் வேண்டும். ஆகவே இதை போல நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்தந்த குடும்பங்களில் உள்ள மூதாதைகளை குலதெய்வங்களாக மாற்றி அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்யும் எது இந்த உடல் பெற்ற நஞ்சுகளை கரைய செய்தால் நாமும் அந்த சப்தரிஷி மண்டலம் உள்ள உணர்வுகளை நாம் எளிதில் பெற முடியும். அதனால்தான் காலை இந்த துருவ தியானத்தில்
நாம் இதை பெறுகின்றோம். நாராயணசாமி நமக்கு இன்று நீங்கள் பழக்கப்பட்ட நிலையில் அவர் எத்தகைய சேவை செய்தார் என்று நமக்கு அனைவருக்கும் தெரியும். ஒவ்வொரு நிமிடமும் அயராக இருப்பார். அதே சொல்றார். இதே போல கல்யாணராமன் தனது சேவையினுடைய உணர்வுகள், ஏன்னா இங்கே தபோவனத்துடன் வந்து ஐக்கியமாகி சென்றவர்கள். ஆனால் எங்கள் சகோதரன் இங்கே வந்து இந்த ஐக்கியமாக இருந்தாலும் அவருடைய எண்ண உணர்வுகள் அனைத்தும் உடல் பற்றி இருந்தது. இருந்தால் நம்முடன் ஐக்கியமானதனால் நாம் எல்லோரும் சேர்த்து இந்த ஆன்மாவை ஒளியின் சரீரத்தை தரம்படி செய்ய முடிந்தது. காரணம் அவருடைய வாழ்க்கையின் உணர்வையதான் என் சகோதரன் இங்கேதான் இருந்தாலும் அந்த உணர்வின் தன்மை தான் பற்றினாரே தவிர கல்யாண ராமனைப் போலவோ அதாவது நாராயணசாமி போலவோ என்னுடைய சகோதரன் பற்று வைக்கவில்லை. அவனுக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இந்த கணக்கை தான் போட்டுக் கொண்டிருந்தாரே தவிர, ஏனென்றால் நம்முடன் பழகி அந்த உணர்வு வந்த பின் இந்த தியான வழி அன்பரின் உணர்வு துணை கொண்டுதான் அந்த ஆன்மாவில் வின் செலுத்தி இந்த உணர்வின் தன்மை கரைக்க முடியும். ஏனென்றால் என்னுடைய சகோதரன் எனக்கு மூத்தவர் இங்கே இருந்து பிரிந்தாலும் அவருக்கு இந்த எண்ணம் இல்லை என்று கேட்பார். எனக்கு அது இல்லை இது இல்லை, பையன் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், இந்த உணர்வு தான் அதிகமாக வளர்த்தார். ஆனால் அந்த பற்று அவருடன் இருந்தது. கடைசியில் இதே போல் அவருக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்ன போகும்போது நீ சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று இயங்கி அந்த உணர்வு உங்களுக்குள் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி வழி இல்லை அந்த துணை நட்சத்திரத்தின் பேரொருளை பெற வேண்டும் என்று உள் செலுத்துங்க. அவர் எங்க நான் நெஞ்சு வலிக்குன்னு சொல்றேன் நீங்க புரிஞ்சு சொல்றேன் அப்படின்னு என்னுடன் கூட பண்ணது இதை அவர் எண்ணத்து வரல. காரணம் இந்த உடல் பற்றி தான் அவருக்கு அதிகமாக இல்லை. அதனால் எப்போதும் பொறும் பொண்ணுக்கு 80 வயசாகி போச்சு, நீ அதை எடுத்து நீ அந்த நினைவில் போங்க அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு அவருக்குள் கொஞ்சம் கூட எட்டவில்லை. காரணம் அவர் என் தாய் தந்தைக்கு ரொம்ப தொல்லை கொடுத்து விட்டார். அதன் உணர்வு போகும்போது அந்த எண்ணங்கள் அந்த உறுதியான நிலைகள் மீண்டும் பெறவி கெடுக்கும் தன்மை வந்தது. இருந்தாலும் நாம் அனைவரும் நம்முடன் வாழ்ந்து அந்த பழக்கத்தில் இருந்தனர். இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற ஆன்மாக்களை நாம் அதை அவரை வின் செலுத்த முடிந்தது. இதே போலதான் நமது குடும்பங்களில் பற்று இல்லாமலும் இந்த ஆன்மீக அதாவது நம்ம தியான வழி பற்று இருந்தாலும் அந்த குடும்பத்தை சார்ந்தோர் இந்த தியானத்தை வழிபடுத்தி அந்த ஆன்மாக்களை பிறவியில்லா நிலை அடைய செய்யும். அவர் எப்படி இருந்தாலும் இந்த ஆன்மாவை சூட்சும சரீரத்தை வின் செலுத்த நான் இந்த உடல் உள்ள நஞ்சுகளை கரைத்து விடுவேன். இப்போ உடலுடன் நாம் வாழப்போகும்போது நன்மை செய்தான் என்று நண்பனை எண்ணும்போது விற்கலாகின்றது. யாரோ நினைக்கிறார் என்று சொல்ல அதே நண்பருடைய பழகி இருக்கும்போது இது சிறிது வியாபாரத்தில் என்னை மோசம் செய்திருக்கான் 2 பேரும் பேசும்போது இதே உணர்வு வருகின்றது. அப்ப திடீரென்று இவளை நண்பனாண்ட என்னை மோசம் செய்திருக்கானே என்று எண்ணினான். அடுத்து அவர்கள் உணவு உட்கொள்ளும் போது இந்த உணவு உட்கொள்ள முடியாதபடி குறைவோடி விடுகின்றது. உட்கொள்ளும்போது அவர் நடந்து செல்லும் போது இதே மாதிரி எண்ணினார். மேடு பள்ளம் தெரியாதது கீழே 2 பள்ளம் தெரியாத தடுமாறி இடறி விழுந்து அதாவது அதுக்குண்டான தொல்லைகள் வருகின்றன. வாகனம் ஓட்டும்போது இதே மாதிரி எண்ணினால் அது இயக்குகின்றது. ஏனென்றால் ஒரு உடலையே உடலுக்கு உடல் பழகிய பின் இந்த உணர்வு உடலை இயக்குகின்றது. ஆகவே இந்த உடலை விட்டு சென்ற சூட்சும சரீரத்தில் நாம் இந்த கூட்டு தியானங்களிலிருந்து அந்த துணை நட்சத்திரத்தின் உணர்வை நாம் பெறும்போது இயங்கணும் என்றால் அதன் வலு நமக்குள் கிடைக்கின்றது. அதன் துணை கொண்டு சூட்சும சரீரத்தை அந்த சப்தரிஷி மண்டல அந்த எல்லைக்குள் புகழ செய்துவிட்டால் இந்த உடல் பெற்ற விஷயத்தின் தன்மை அங்கே கரைத்து விட்டு இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நட்சத்திரம் இருக்கின்ற ஆன்மா அங்கே அதை இழுத்து
துரு நட்சத்திரம் நஞ்சை வென்று உணர்வு வெளியாக கொடுக்கும் உணர்வை உணவாக எடுத்து அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழும். இப்ப எப்படி சூரியன் தன் நிலைகள் வளரப்படும் மற்ற கோள்களை தன்னுள் அரவணைத்து அது ஒளி இன்னைக்கு இந்த ஒரு பிரபஞ்சமாக இயக்குதோம். இதே போல உயிரணு தோன்றி துரு நட்சத்திரமான பின் அதனை உணர்வை பின்பற்றுவோர் அனைவரும் துரு நட்சத்திரத்துடன் இணைந்து வாழும். சப்தரிஷி மண்டலம் என்பது நமது 6வது அறிவை 7வது நிலை கொண்டு உருவாக்கியதான் சப்தரிஷி என்பது.